நீங்கள் டைலரிங்கில் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டைலராக இருந்தாலும் சரி, இந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படும். எப்போவுமே நம்ம நார்மலாக மார்க் பண்ணுற சாக் வந்து இந்த மாதிரி பவுடராக இருக்கிற சாக் தான். இதில் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு இடத்துல வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வரைக்குமே நான் வந்து இந்த மாதிரியான சாக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது மார்க் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி துவைச்சா மட்டும்தான் இது போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நான் இந்த மாதிரி பாண்டா சாக் மார்க்கர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாண்டா சாக் அப்படின்னு சொல்லலாம், வேக்ஸ் மார்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம மார்க் பண்ணது நல்லா கிளியராக இருக்குது. இது வந்து எந்த இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து இது ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நான் இந்த சாக்லேயும் கோடு போடுறேன், இந்த சாக்லேயும் கோடு போடுறேன். ஆனால் வந்து எனக்கு இந்த லைன் வேணாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, இதை அயன் பண்ணும்போது போயிடும். இந்த லைன் போயிடுச்சா? அதே நான் வந்து இந்த பவுடர் சாக்கில் அயன் பண்ணோம்னா போகாது. எல்லா இடமும் தான் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறமா அயன் பண்ணும்போது இது மாதிரி போகிறதுனால ப்ளவுஸ் வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அதுவே இந்த மாதிரி பவுடர் சாக்கில் வந்து நான் அயன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதனோட கலர் வந்து எல்லா இடத்துலையுமே பரவும் ப்ளவுஸில். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து லோக்கல் கடைகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வேக்ஸ் மார்க்கர் வேணும் அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லை உங்களோட பக்கத்து கடைகளில் கிடைக்கிறதுனால வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.